பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட 7 சபைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 7 சபைகளில் சொல்லப்பட்ட குறைகளையும் அதுக்கப்புறம் ஆண்டவர் கொடுக்குற ஒரு ப்ரைஸ் கிஃப்ட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சபை என்னென்னா எபேசு சபையோட மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, ஆதியில் கொண்டிருந்த அன்பை வந்து விட்டுட்டாங்க. செகண்ட் என்னென்னா, அதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஜீவ வருஷத்தின் கனியை வந்து ஆண்டவர் வந்து புசிக்க கொடுப்பாங்க. யாருக்குன்னா, ஜெயம் கொள்கிறவனுக்கு. ரெண்டாவது சபை சிமுர்னா சபையில் எந்த குறையும் சொல்லப்படலை. அதில் ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, நீ மரணபரியும் அந்த உண்மையாயிரு, அப்போ வந்து உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் அப்படி சொல்கிறாங்க. மூணாவது சபை வந்து பெர்கமு சபையோட குறை என்னென்னா, அவங்க வந்து விக்கிரகங்களுக்கு படைத்ததை வந்து சாப்பிட்றாங்க. இன்னொன்று பிழையாமுடைய போதகத்தை வந்து கை கொள்கிறாங்க. ஸோ அது ரொம்ப மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, மறைவான மன்னாவை வந்து ஆண்டவர் புசிக்க கொடுப்பாரு, புதிய நாமத்தை வந்து கொடுப்பாரு ஜெயம் கொள்கிறவனுக்கு. நான்காவது என்னென்னா, தியத்ரா சபையோட மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, ஊழியக்காரங்களை தவறாக நடத்த போதிக்கிறது, அதுக்கு போதிச்சு அப்படி இடம் கொடுக்குறது, அதாவது ஏசபேலோட கொள்கையை கை கொள்றதுன்னு போட்டிருக்கு. உங்களுக்கு விரிவாக வேணும்னா நீங்கள் அந்த வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தை 20 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. இது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஆளுகையும், அதாவது ஜாதிகளை 2ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஜாதிகளை ஆளவும் விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. 5வது சபை என்னென்னா, சர்தை சபையை வந்து எப்படின்னா, அது உயிரோடு இருந்தாலும் கிரியைகள் ஃபுல்லாக செத்ததுக்கு சமமாக தான் இருக்குது, அதில் எந்த நிறைவும் இல்லை அப்படி சொல்லப்படுது. ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு பிதாவுக்கு முன்பாகவும் தூதர்களுக்கு பின்பாகவும் நம்முடைய நாமத்தை வந்து ஆண்டவர் வந்து அறிக்கை பண்ணுவார், அதாவது ஜெயம் கொள்கிறவனுடைய நாமத்தை. 6வது சபை என்னென்னா, பிலதெல்பியாவில் மைனஸ் பாயிண்ட் அது இல்லை. ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஜெயங்கொள்கிறவனுக்கு தேவனுடைய ஆலயத்தில் வந்து தூணாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கிடணும்னா 3வது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 7வது சபை லவோதிக்கேயாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை வெதுவெதுப்பாக இருக்க, அதனால் நான் வந்து உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன் அப்படி சொல்கிறாரு. நம்ம பி கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, சிங்காசனத்தில் ஆண்டவரோடு கூட உட்கார பண்ணுவார். யாருன்னா, ஜெயம் கொள்கிறவனை. நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக இருந்து வெளிப்படுத்த சபையில் சொல்லப்பட்ட 7 அந்த ப்ளஸ் பாயிண்ட்டையும் நாம் பெற்றுக்கொள்வோம். தேங்க்யூ.